الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال تعالى أيضا: فمن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي. وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواز على الصراط إلى رضوان الله إلى الجنة. فقال عليه الصلاة والسلام: من بنى بيتا يذكر فيه اسم الله بنى الله له بيتا في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தாக ஒரு பெரும் பாக்கியமாக அல்லாஹ் தந்துள்ளார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவார்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாம் உம்மை அகிலத்தார் அனைவருக்கும், அனைத்து அகிலங்களுக்கும் உம்மை நாம் ரஹ்மத்தாக, அருளாகவே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள்: அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித். உங்களுக்கு நான் ஒரு தந்தையின் ஸ்தானத்திலே இருக்கின்றேன், ஒரு தந்தையுடைய அந்தஸ்திலே நான் உங்களுக்கு இருக்கின்றேன். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் விஷயமாக எவ்வாறு அக்கறை காட்டுவாரோ, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இவர் பொறுத்துக் கொள்வாரோ, அந்த ஸ்தானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்திற்கும் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு தேவையான விஷயங்கள் என்ன, இந்த உம்மத் நேரான வழியில் போவதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன, இந்த உம்மத் வழிகடாமல் இருப்பதற்கான வழி முன் எச்சரிக்கைகள் என்ன, இந்த அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை என்பது நம்மளுடைய ஈமானின் அடிப்படை அம்சம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஆக்கியது மட்டுமல்லாமல் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவார்: லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அழகிய முன்மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கின்றார். எந்த ஒரு நபருமே சொல்ல முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டுதல் இல்லை. அது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், சாதாரண நபராக இருக்கலாம். அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கோணத்திலும் வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள். எது நல்லது, எது கெட்டது. ஒரு தந்தை அவர் உயிரோடு இருக்கும் காலம் மட்டுமல்ல, அவர் இறந்ததற்கு பிறகும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார்.
நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான சிரமம் படக்கூடாது. அதற்காக இன்னைக்கு காசு, பணங்கள், சொத்து, செல்வங்களை சேர்த்து வச்சுட்டு போறான். ஏன்? என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் சிரமப்படக்கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினருக்கு எந்த விதமான சிரமமும் கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதிலே மிகவும் உன்னிப்பாக கவனத்துடன் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்திலே சொல்வார், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். நீங்கள் படக்கூடிய சிரமங்கள் அவர்களுக்கு மிக வேதனை தரக்கூடியதாக இருக்கு. உம்மத்தினர் படக்கூடிய சிரமங்கள், அது ஒரு நபருடைய சிரமம்னா அது அவருக்கு மட்டும், ஆனா அது ஒவ்வொரு நபரும் படக்கூடிய சிரமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடியது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்கள் விஷயத்திலே பேராசை கொண்டவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளையிலும் மஹ்ஷருடைய மைதானத்திலும் ஒவ்வொரு நபரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நேரமோ, என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒருவருடைய வார்த்தை மட்டும்தான் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயம், என்னுடைய மக்கள், என்னுடைய உம்மத் என்ற அந்த ஒரு நாவு மட்டும் கூறிக்கொண்டிருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்குண்டான நேர் வழி என்ன, கியாமத் வரைக்கும் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன குழப்பங்கள் வரும், அனைத்தையும் சொல்லி காட்டிவிட்டு சென்று விட்டார். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் சொல்லிவிட்டார். இன்னைக்கு யாருமே புதிதாக இன்னைக்கு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு உள்ள சூழல் பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை நம்ம எந்த முறையில காண்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல, ஒட்டக காலத்துல வாழ்ந்தவங்க. நம்ம இருக்கக்கூடிய காலத்துல டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு, அதனால அந்த காலத்தின் அடிப்படையில் இன்னைக்கு செயல்பட முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. எப்படி தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முழுமையான வழிகாட்டியும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி. இந்த ஈமான், இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எந்த அமைப்பில் உருவாக்கினார்கள், அவர்களுக்கு எந்த வகையில் வழிகாட்டினார்கள்? மக்காவுடைய காலத்திலும் சரி, குறிப்பாக அதற்கு பிறகு எப்பொழுது இஸ்லாத்துக்கு ஒரு நிலை ஏற்பட்டதோ, ஒரு பிடிமானம் கிடைத்ததோ, அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்த வழிகாட்டினார்கள்? பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான குழப்பங்கள், விதவிதமான சிக்கல்கள், சிரமங்கள் சஹாபாக்கள் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சரியாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நபரும் சீராகுவதற்கு, சரியாகுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த மிக முக்கியமான ஒரு வழிமுறை, ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தொடர்பை பள்ளியோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக செய்த ஒரு அமல், மக்காவுடைய காலகட்டத்திலே மிக சிரமமான இக்கட்டான சூழல், தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல். நான் முஸ்லிம் அப்படின்னு சொன்னா பாதகமான சூழல் உண்டாகும், அவரால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பிறகு செய்த முதல் அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டினார். இது மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால குபால இருக்கிறாங்க. அந்த குபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தன்னுடைய கரத்தால் மஸ்ஜிதை கட்டுகிறார். அல்லாஹ் அந்த பள்ளியை பற்றி சொல்கிறார், மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசல். பிறகு மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டுகிறார். அந்த பள்ளிவாசலின் மூலமாக சஹாபாக்களுக்கு உண்டான தலீம், சஹாபாக்களுக்கு உண்டான தர்பியத், அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அங்கிருந்து செல்லுபடியாக ஆகிறது. எனவேதான் அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள், அனைத்து விஷயங்களும் பள்ளிக்கு வரும். ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறதா, அது பள்ளிக்கு வரும். ஒரு கைதியா, அந்த கைதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை கட்டி வைப்பாங்க.
ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனையா உடனே பள்ளியை நோக்கி மக்கள் வருவாங்க. ஒரு சாதாரண தேவையா அந்த தேவைக்கு கூட மக்கள் பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனக்கு கடன் அதிகமாக ஆகிவிட்டது, சஹாபாக்கள் பள்ளியை நோக்கி வருவாங்க. என்ன, அந்த பள்ளிக்கு வருவதன் மூலமாக இந்த எனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்ற ஆழமான நம்பிக்கை சஹாபாக்களிடம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினார். எனவேதான் ஒரு ஈமான்தாரி உண்மையான ஈமான்தாரியாக இருப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பை பள்ளியோடு இணைத்து கூறினார். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ராயித்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு நபர் அவர் அதிகமாக பள்ளிக்கு வரக்கூடியவராக நீங்கள் அவரை பார்த்தால் அவர் ஈமான்தாரி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் முஃமினாக இருப்பார். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதினார்கள், இன்னமா யஅமுரு மஸாஜித அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பள்ளியுடைய அந்தரங்க அமல்கள், பள்ளியுடைய மற்ற விஷயங்கள், இந்த அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த தகுதி, அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் இருக்க வேண்டிய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். முதலாவது மன் ஆமன பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவது மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் அதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக ஒரு தன்மை கூறுகிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்று வேறு யாரையும் அஞ்சக்கூடாது, அவர் அல்லாஹ்வை மட்டுமே பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இவர்தான் அந்த தகுதி பெற்றவர். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மஸ்ஜித், அந்த பள்ளிவாசல், அது சார்ந்த பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறினார். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதன் யذ்கரு ஃபீஹி இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படக்கூடிய பள்ளிவாசலை யார் கட்டுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகிறான். பள்ளிவாசல அதற்குண்டான முயற்சி செய்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கொடுக்கிறார். வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நபர் பள்ளியை அவசியமாக அடிக்கடி வந்து போகக்கூடியவராக இருக்கிறார். அந்த நபரை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து செல்வாரோ, மஸ்ஜிதை தன்னுடைய அசல் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலக்குகள் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். இன் காபு யஃப்தகிதுனஹும், அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அவர்களை தேடிச் செல்கிறார்கள். வ இன் மரிது ஆதுஹும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவர்கள் நலம் விசாரிக்க செல்கிறார்கள். வ இன் கானு ஃபீ ஹாஜத்தின் அஆனுஹும், அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த மலக்குகள் செல்கிறார்கள். மலக்குகளோடு தோழமை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மஸ்ஜிதிலே இருக்கிறது. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த மலக்குகள் அவருக்கு உதவி செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் ஒருபடி மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை எவ்வளவு ஒரு முக்கியமான அமலாக சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர் இவர். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜாஅ மஸ்ஜிதி ஹாதா லம் யத்தி இல்லா லிகைரின் யுஅல்லிமுஹு அவ் யதஅல்லமுஹு, யார் என்னுடைய இந்த பள்ளிக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கோ அல்லது கற்றுக்கொள்வதற்கோ வருவாரோ, ஃபஹுவ பிமன்சிலத்தில் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடியவரை போறார். மஸ்ஜிதிலே வந்து தீனுடைய விஷயங்களை கற்பது, தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பது, இந்த ஒரு வழமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார். தீனுடைய விஷயங்கள் எந்த அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் ஜிப்ரீல் என்பதாக ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ் இருக்கிறது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வருவாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகள் கேட்பாங்க, நபி சில பதில் சொல்லுவாங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க போயிடுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, நீ யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா? வந்தது சஹாபாக்கள் தெரியலன்னு சொல்லுவாங்க வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்.
தீனை எந்த முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும், தீனை எந்த முறையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பை ஆரம்ப காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்ற ஹதீஸ்களுடைய விளக்கத்திலே உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். தீனுடைய விஷயங்களை கற்பது, கற்றுக் கொடுப்பது இவர் ஒரு ஜிஹாது செய்யக்கூடிய அந்தஸ்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இருவரும் தீனை மேலோங்க செய்வதிலே அவர்கள் தன்னுடைய நேர காலங்களில் செலவழிக்கிறார். ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர் அவர் தீனை மேலோங்க செய்வதிலே தன்னுடைய நேரங்களில் செலவழிக்கிறார். யார் தீனுடைய விஷயங்களை கற்கிறாரோ, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அவரும் தீனை மேலோங்க செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் ஒரு விஷயம் இருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பள்ளியிலே தீனுடைய விஷயங்களை போதிப்பது, தீனுடைய விஷயங்களை பாடம் நடத்துவது இது ஒரு ஆகமான ஒரு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்றொரு புறத்திலே இதற்கு மாற்றமாக நேர் எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்தார். அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை விட்டும் யார் தடுப்பாரோ, குர்ஆனில் அவரை பற்றி வருகிறது, மிகப்பெரிய அநியாயக்காரர், இவரை விட பெரிய அநியாயக்காரர் யார் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் கேட்கிறார். அமன் அல்லாஹு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுஸ்கர ஃபீஹா இஸ்முஹு. பள்ளியிலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை ஒரு நபர் தடுக்கிறார் என்று சொன்னால் அவரை விட பெரிய அநியாயக்காரர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை சொல்லும்போது ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யூஷிகு அன் யஅதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாம் வெறும் பெயரளவில் மட்டுமே இருக்கும். வலா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் அது வெறும் வார்த்தையாக இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸாஜிதுஹும் ஆமிரா, அவருடைய பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும், அது பெரும் பெரும் கட்டிடங்களாக இருக்கும். வஹிய ஸராபுன் அனில் ஹுதா, ஆனால் நேர்வழி விட்டு காலியானதாக இருக்கும். அங்கே ஹிதாயத்துடைய அமல்கள் கிடைக்காது. இந்த ஹதீஸுடைய விரிவுரையில் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், நேர்வழி விட்டும் காலியாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? இரண்டு அர்த்தம். ஒன்று, அங்கே நேரான விஷயங்களை சொல்லக்கூடிய நபர் இருக்க மாட்டார். ஒரு நபர் பள்ளிக்கு வந்தாலும் அவருக்கு ஹிதாயத் கிடைக்காது, அப்படிப்பட்ட சூழலாகும். அல்லது அந்த இடத்திலே நேரான நல்ல ஹிதாயத்துடைய விஷயங்களை போதிக்கக்கூடிய நபர் இருக்க மாட்டார். பள்ளிவாசல் இருக்கும், ஆனால் பள்ளிவாசல் வரக்கூடிய ஹிதாயத் கிடைக்காது, ஹிதாயத்துக்கு மாற்றமான விஷயங்கள் கிடைக்கும். இது கடைசி காலத்தினுடைய ஒரு முக்கியமான அடையாளம். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அமல், அதுபோன்று சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த அமல். இப்னு முஆவியா கிந்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நான் வந்திருந்தேன், ஷாமில் இருந்து. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, பள்ளியில என்ன செய்றீங்க? பள்ளியில தொழுதுட்டு எல்லாம் அப்படி எப்படி தங்களுடைய கூட்டத்தாரோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட உட்கார்ந்துக்கிறீங்க தானே அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த நபர் சொல்றாரு, இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நாங்க எங்களுடைய மஸ்ஜிதுகள்ல மஜாலிஸ் ஷத்தா, பலவிதமான மஜ்லிஸ் ஹல்காக்கள் இருக்கு, நாங்க அந்த சபையில என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லன் தஸாலு பிகைரின் மா ஸில்தும் கதாலிக், நீங்கள் இதே போன்று இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் நலவிலே இருப்பீர்கள், இதே போன்று இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் நலவிலே இருப்பீர்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஒரு மஸ்ஜிதை கடந்து போறாங்க, ஒரு ஹல்கா உட்கார்ந்து கொள்றாங்க. அந்த சபையில தீனுடைய விஷயங்களை முதாக்கரா செய்றாங்க. அப்ப கேட்கறாங்க அவங்க, மா அஜ்லஸக்கும், ஏன் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அப்போ தங்களுடைய காரணத்தை சொல்றாங்க, நாங்க தீனுடைய விஷயங்களை அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க மேல சந்தேகப்பட்டு கேட்கல. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருந்த ஒரு சபையை பற்றி கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக சொல்கிறேன், அன்னல்லாஹ் யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, அல்லாஹ் மலக்குகளிடம் உங்களை பெருமை பாராட்டி பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான அமல், ஒவ்வொரு நபரும் தன்னை சரி செய்து கொள்வதற்கு, தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக வழிகாட்டப்பட்ட இடம் மஸ்ஜித். அது ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடத்துல பாஸார்ல போய் அறிவிப்பு செய்யறார், கடை வீதியில, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க ஏழாமல் ஆயிட்டீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட்டு கொண்டிருக்கு. நேரா மக்கள் வர்றாங்க, பள்ளிக்கு வந்து பார்த்து திரும்பி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ ஹுரைராவே நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே, அவங்க நீங்க யாரையுமே பார்க்கலையா? சொன்னாங்க, நாங்க பார்த்தோம். என்ன செஞ்சீங்க?
கௌமுன் யக்ரவுனல் குர்ஆன், சில கூட்டத்தார் குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார்கள். வ கௌமுன் யததாக்கருனல் ஹலால் வல் ஹராம், சிலர் ஹலால் ஹராமை பற்றி தங்களுக்கு இடையிலே முதாக்கரா செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கணுமே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஸ், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலை விட்டு ரொம்ப தூரமாக தீனுடைய விஷயங்கள் அது தெரியுது, ஆனா செயல்படுத்த முடியல, வாழ்க்கையில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் பண்படுவதற்கு மஸ்ஜிதை அடிப்படையாக கூறினார். ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறது. பனு ஸகீஃப் என்ற குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தங்க வைக்கிறான், அவங்களுக்கு கூடாரம் அடைச்சு கொடுக்குறான். அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க தொழுக மாட்டோம், நாங்க நோன்பு வைக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அந்த வாசகம் வருது, லியகூன அரஃபல் குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் பண்படுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தங்க வைக்கிறான். கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான அமல், ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தொடர்பை பள்ளியோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். வெறும் தொழுகைக்காக அல்ல, தீனுடைய விஷயங்களை கற்பதற்காக, தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அசலான ஒரு தர்த்தீப். இன்னைக்கு தீனுடைய விஷயங்களை கற்பது, கற்றுக் கொடுக்கக்கூடிய நடைமுறை மாறிடுச்சு. வேறு வேறு விதங்கள்ல மொபைல்கள் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக, இதன் மூலமாக இன்ஃபர்மேஷன் தகவல் பரிமாற்றம் உண்டாகலாமே தவிர தீனுடைய புரிதலும் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டாக முடியாது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒவ்வொரு நபரும் தீனை கற்பதற்காக, தீனை கற்றுக் கொடுப்பதற்காக பள்ளியை அடிப்படை ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஹதீஸை சரியான முறையிலே விளங்கி, தீனை சரியான முறையிலே சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்பில் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட முறையில் விளங்கி உலகத்திற்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாக அனைவரும் ஆக்கியக்கூடியவனாக. அல்ஹம்துலில்லாஹி.